எப்படி இருந்தாலும் நம்ம சில விஷயத்த மறைக்கவே முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்கிறதுக்கு அந்த பொண்ணு மறைச்சு எடுத்திருப்பாங்க. அந்த மாத்திரை எங்கேயாச்சும் ஒழிச்சு வச்சு அதை எடுத்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அவங்க அதெல்லாமே என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் வந்து தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்த கேஸில் வந்து இப்படி டயபெட்டிக் கிட்னி ஃபெயிலியர் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அதோட டேப்லெட் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்டா தான் அவங்களால நார்மலாக இருக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஹெச்ஐவி இருக்கிற ஒரு ஆளுக்கே வந்து ஹெச்ஐவி இருக்கிற அதே இதில் இருக்கிற மாதிரி பொண்ணு பார்க்கலாம், வரன் பார்த்துக்கிறதுக்கு. அதுக்கு எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மேட்ரிமோனியல் சைட் மாதிரி ஹெச்ஐவி இருக்கிறவங்க அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்குனே வந்து ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும், அவ்வளோதானே. இப்போ ஹெச்ஐவி எல்லாம் வந்து அது அது வந்தனால அவங்க இறந்து போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க நார்மலான மனுஷங்க மாதிரி இருக்க முடியும். மற்றவங்களுக்கு அது எந்த பாதிப்பும் வராத மாதிரி அவங்க சேஃப்டியாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தான்.